ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் போன வீடியோவில் விஷுவல் இம்பேர்மெண்ட், அதாவது கண் தெரியாதவங்க அவங்களோட வேலையை எப்படிலாம் செஞ்சுக்குவாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் அவங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிறதுல ஒரு சிலதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஸ்கூலுக்கு போகிறோம், இல்லை காலேஜுக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த டைமிங்க்கு நம்ம உள்ளே இருக்கணும், அப்புறம் இந்த டைமிங்க்குனா நம்ம வெளில வந்துடுவோம். இப்படி நம்ம அதை ஒரு ப்ராப்பரான இதை மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இவங்களும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ மெயின்டைன் பண்ணுறப்ப இப்போ நமக்கு வாட்ச் நம்ம பார்ப்போம், டைம் தெரியும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் இவங்களுக்கு அதுக்குன்னே அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ் நிறைய இருக்குது. எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வாட்ச் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வாட்ச்லே ஒரு சில பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு கரெக்டாக என்ன டைம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி தெரியறது மூலயமா அவங்களும் அவங்களோட வேலையை சீக்கிரமாக முடிக்கிறது, இல்லை இந்த டைமிங்குள்ளே முடிக்கிறது அப்படின்றத அவங்களும் பிளான் பண்ணி அவங்களோட வேலையை பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம அவங்க எப்படி படிப்பாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அவங்க பிரெயில் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் படிப்பாங்க. அது மெயினாக, அதாவது பேசிக்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பேசிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேசிக்காக அவங்க பிரெயில் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் அவங்க இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துட்டு வருது இல்லையா? அது மூலயமா அவங்க கம்ப்யூட்டர் இல்லைன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி படிப்பாங்க. அதில் ஒரு சில ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வாய்ஸ் ரீடிங் இருக்கும். அதாவது அவங்க என்ன படிக்க வராங்கன்றத அந்த ஆப்பில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கர்சர் மூவ்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதுக்கான வாய்ஸ் அவங்களுக்கு வரும். அப்போ அந்த வாய்ஸை வச்சு அவங்க என்ன அந்த கண்டென்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப அவங்க ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பிரெயில் சிஸ்டம்னா அவங்க தொட்டு பார்த்து படிக்கிறப்ப ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக டக்குன்னு படிச்சிருவாங்க. ஒரு சிலருக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரீடிங் கொடுத்துட்டா அவங்களுக்கு என்ன எந்த இதுலேருந்து வேணும் அப்படின்றத அவங்களே கர்சர் மூவ் பண்ணி கரெக்ட் பண்ணி அவங்களே அவங்க இதை படிச்சுக்குவாங்க. அப்புறம் நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன், இப்போ அவங்க எங்கேயாவது போகிறாங்கன்னா அந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிக்கு பேர் கேன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் அவங்க நடக்கிறப்ப ஈஸியாக நடக்க முடியும். அப்போது அந்த கேன் யூஸ் பண்ணுறப்ப அவங்களா தான் எந்த வழியில் போகலாம், என்ன இருக்குதுன்றதை தட்டி பார்ப்பாங்க. இதிலே ஸ்மார்ட் கேன்ஸ்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. அதாவது இப்போ சென்சார் மூலயமா இந்த கேனில் இருக்க சென்சார் அவங்கள சுற்றி நடக்கிறது என்னன்றதை ரீஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு சொல்லும். இப்போ நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா இது இருக்குது, இந்த சைடில் இந்த இது இருக்குது அப்படின்னு. அதாவது இப்போ நடக்கிறப்ப நடுவில் நாய் வந்துருச்சோ இல்லை லாரி வருது, வண்டி வருதுன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த கேன் சென்சார் மூலமா சொல்லும். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில டெய்லி லிவிங் ஸ்கில்ஸை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.